வாங்கம்மா. வணக்கம்மா. நீங்கள் தான் தனலட்சுமி அம்மா? நான் தான் தனலட்சுமி. நான் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேம்மா. என் பேர் ஷெஃப் மால்குடி கவிதா. சந்தோஷமா, வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு வருவோன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லைம்மா, எதிர்பார்க்கல. நேற்று திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உங்களை பார்த்தது. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கம்மா. எனக்கு 3 பெண் குழந்தைங்கம்மா. பெரியவங்க பேர் என்ன? பெரியவங்க பேர் ஜோதி, என்ன பண்ணுறாங்க? டாக்டராக இருக்காங்க. ஓகே. 2 குழந்தைங்க இருக்கு. ஓகே. 2வது பொண்ணு அமெரிக்காவில் இருக்கிறா. ஓகே. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க பேர் வெங்கடலட்சுமி. 3வது பொண்ணு கலையரசி, அடையாறில் இருக்காங்க. ஒரு பையன் இருக்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. வெரி குட் வெரி குட். மருமகன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. வெரி குட் வெரி குட். இன்றைக்கி நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்கம்மா? பெண் பொங்கலும் சாம்பாரும் பண்ணியிருக்கேன். வெரி குட். எத்தனை நீங்கள் வந்து சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சமையல் ரொம்ப பிடிக்குமா. வெரி குட். நான்வெஜ் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்காக செய்வேன். நான் சாப்பிட மாட்டேன். ஓ, சமைக்கிறதோட சரி. ஓகே ஓகே ஓகே. என்ன மாதிரி சமையல்லாம் சமைப்பீங்க? மினிமம் எல்லாமே செய்வோம்மா ஓரளவுக்கு. சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்களா? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக வாங்க. வாங்கம்மா. வரம்மா, உட்காருங்க. தேங்க்யூ. பொங்கல் சாப்பிடுங்க. நீங்கள் பண்ண பொங்கலா? வெண்பொங்கலா? ஆமாம்மா, நான் பண்ண பொங்கலே தான். ஸ்பூன் கொடுக்குறேன் உங்களுக்கு. இல்லை, கையாலே சாப்பிட்றேன். சரி. என் கையால் சாப்பிட்றதுனா எனக்கு அதில் ஒரு சாம்பார் நல்லா இருக்குமா? சாம்பார் வந்துட்டு எப்படி பண்ணீங்க நீங்கள்? சின்ன வெங்காயம், துவரம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சுட்டேன் பருப்பை. வேக வச்ச பிறகு இறக்கி வச்சுட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து புளியை கரைச்சி ஊற்றினேன். அதை நல்லா கொதிக்க வச்சேன். கொதித்த பிறகு சாம்பார் பொடி போட்டேன். சாம்பார் பொடி? நாங்கள் வீட்டில் பண்ணுற சாம்பார் பொடி போட்டு அதை நல்லா கொதித்த பிறகு பருப்பை தூக்கி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடும். வெரி குட். சாம்பார் ஜென்ரலாக நாங்கள் வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு சாம்பார் வந்து டிஃபனுக்குன்னு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, சரி, விதை கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம், கொஞ்சோண்டு ஒரு 2 பிஞ்சு வந்துட்டு வெந்தயம் போட்டு வெறுமனே அதை வெறும் கடாயில் வறுத்ததை வந்துட்டு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தூள் இல்லை, தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணுவோம். ரைட்டு. தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் உரிச்ச வெங்காயத்தில் கடாயை வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம். ஜென்ரலாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தூள் பெருங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சாம்பாருக்கு வந்துட்டு கட்டி பெருங்காயத்தை என்ன பண்ணுவோம், ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை வந்து தண்ணியில் போட்டு அந்த பெருங்காயத்தை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எண்ணெய் வச்சு தாளிப்பு போட்டு பெருங்காயம் போட்டுது இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தக்காளி போடுவோம். தக்காளி போட்டு வதக்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பருப்பு முன்னாடியே தனியாக வேக வச்சுருப்போம். பருப்பு வேக வைக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், பூண்டு இருக்குல்ல, பூண்டு 2 பல்லு பூண்டு போட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அதை வேக வைப்போம். பருப்பு ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு பூண்டு போட்டு வேக வச்சு. பூண்டு போட்டால் அது தனியாக வெந்திருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கினதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். சரி. கொதிக்க வச்சதுக்கப்புறம் பருப்பு வந்து அதுவே வந்து திக்காக வந்துடும் உங்களுக்கு. அரைச்ச மசாலாவே சாம்பார் மாதிரி வந்துடும். கடைசியாக என்ன பண்ணுவோம், பருப்பை நல்லா விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுட்டு அதை பருப்பு தண்ணியோடு அதில் கொட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டு ரொம்ப தளன்னு கொதிக்க வைக்க மாட்டோம். ஒரு கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுடுவோம். நீங்கள் அடுத்த தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். கையால் சாப்பிட்றத பற்றி சொன்னீங்க. கையால் ஏன் சாப்பிடணும் அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்லியிருக்காங்களா? மகாத்மா காந்தி அமெரிக்கா போயிருக்கும்போது, வெளிநாடு போயிருக்கும்போது அவருக்கு ஸ்பூன் வச்சுருக்காங்க சாப்பாடை. ஓகே. அப்போ அவர் எனக்கு இந்த ஸ்பூன் எல்லாம் வேண்டாம், கடவுள் கொடுத்த ஸ்பூனு என் கையே இருக்குது, நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, வெரி குட். அவர் வந்துட்டு கடவுளோட படைப்பு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உயர்வான படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கடவுள் படைப்பில் இருக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை இந்த மால்குடி கவிதா சொல்கிறேன், மகாத்மா காந்தி சொன்னதோட சேர்த்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரி. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா
நம்ம கையில் வந்து ஒரு ஈரத்தன்மையோடு சேர்க்கும்போது ஒரு விதமான திரவம் வந்து நம்ம இயல்பாகவே நம்ம கையிலேருந்து வெளியே வரும். அந்த திரவத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவுகளில் கலந்து நம்ம உமிழ்நீர் வழியாக நம்ம உணவு குழாயில் இறங்கும்போது ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தி எளிதில் நமக்கு உணவு வந்து ஜீரணமாகறதுக்கான சத்து வந்துட்டு அந்த திரவத்தில் இருக்கு. இது வந்து உண்மையான ஒரு விஷயம், அறிவியல் பூர்வமான உண்மை இதில் இருக்கிறது இதுதான். ஜென்ரலாக ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கோஸ்ட் லைன் நிறையா இருக்கும், கடல் நிறையா இருக்கிறதுனால நல்ல தண்ணி இருக்காது அவங்களுக்கு, உப்பு தண்ணி தான் நிறையா இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த கை தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ட்டு இந்த ஃபோர்க்கு ஸ்பூன் இதெல்லாம் பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. நமக்கு வந்துட்டு நல்ல தண்ணி வளம் இருக்குது, நமக்கு எல்லாமே இருக்குது, கடவுள் கொடுத்த, காந்தி சொன்ன மாதிரி கடவுள் கொடுத்த ஸ்பூனு 10 ஸ்பூன் இருக்குது, அதை வச்சு நம்ம சாப்பிடும்போது இதுதான் இதில் ஒரு இஸ்லாமிய மதத்தில் கூட வந்துட்டு இந்த விரல் சூப்புறது வந்துட்டு ஒரு முறையாக பயன்படுத்துவாங்க. ஒன்றுமே அந்த காலத்தில் பெரியவங்க வந்துட்டு பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா அது நமக்கு தெரிஞ்சிக்காம தான் நம்ம அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோமே தவிர்த்து, இப்போ தெரிஞ்சுக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஃபோர்க்கை தவிர்த்துட்டு கையால் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற பொருள் அவங்களுக்கு தான் ஜீரணமாகும், அடுத்தவங்களுக்கு இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரி கையால் சாப்பிட்றது வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த காலத்தில் ஸ்கூலில் யாராவது சாப்பிட்டாங்கன்னா அள்ளி போட்டுட்டு கையால் அள்ளி சாப்பிடு, அப்போ தான் உடம்புல ஒட்டும் அப்படின்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி. ஸோ அதுதான் இதில் உள்ள ஒரு மருத்துவ குணம். இதை வந்து நம்ம ஒரு மாவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை கண்டுபிடிக்கலாம். ஒரு கிரைண்டரில் மாவு அரைக்கிறீங்க, ஒரு பாத்திரத்தில் கரண்டி போட்டு உப்பு போட்டு கலக்கி வைக்கிறீங்க, ஒரு பாத்திரத்தில் கையை விட்டு உப்பு போட்டு கலக்குறீங்க, ரெண்டுத்தையுமே வெளியே வைங்களேன். வித்தின் 4 hours, இந்த 4 மணி நேரத்தில் உங்கள் கைப்பட்ட பாத்திரத்தில் மாவு நொதிச்சு போய் மேலே வந்துடும். கரண்டியில் போட்டது கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதுக்கு ஏன் காரணம்னா உங்கள் கையிலேருந்து அந்த ஈரத்தன்மை படும்போது உங்கள் கையிலேருந்து வந்த திரவம் வந்துட்டு அந்த சீக்கிரமாக ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு வழி பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக நீங்கள் வந்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால தான் எந்த பொருள் எடுத்தால் கூட கை போடாத கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொருள் வந்து நம்ம உணவு கையில் வர்றதுல உமிழ்நீரில் கலக்கிறது நம்ம செரிமானத்துக்குரியது. அதை மற்றதில் நம்ம போடும்போது கெட்டு போயிடும். ஸோ அதனால் கைப்பட அள்ளி சாப்பிட்றது எனக்கு எப்பயுமே கைப்பட அள்ளி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு சுட சுட பொங்கலும் ஒரு டிஃபன் சாம்பாரும் பண்ணி கொடுத்து நாக்கில் அப்படியே இந்த டேஸ்ட் நிற்க வச்சிங்க. ஒரு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்ததுமா. உங்களுடைய பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாம்பார் வந்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும், அது உங்களோட ஸ்டைல் ஆஃப் மெத்தடுக்கு பண்ணியிருக்கீங்க. பட் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஏதாவது நான் ஸ்பெஷலாக பண்ணி உங்களை வந்து அசத்தணுன்னு ஆசையாக இருக்குது. உங்கள் கிச்சனுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா? போகலாம், ஆனால் எங்கள் கிச்சன் சின்னதாக இருக்கும். சின்னதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வல்லவங்களுக்கு புல்லு ஆயுதம். நீங்கள் என்ன மாதிரி இடம் கொடுத்தாலும் நான் குக் பண்ணி கொடுப்பேன். வாங்க, என் ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். டேஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய இடம் தேவையில்லை, இந்த சின்ன நாக்கு போதும். அது கண்டிப்பாக வாங்க. இந்த நாமளும் எடுத்துக்கலாமா? இது உங்கள் ஃப்ரிட்ஜாம்மா? ஆமாம்மா. இது கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. வாங்க கிச்சன் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு மஷ்ரூம் இந்த ஆல்மண்ட் 3த்தையும் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறோம். ஆல்மண்டும் வேக வைக்க போகிறோம். ஆமாம், இது பாதாம் பருப்பு கொஞ்சம் போட்டு. சரி. இது என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பதாமி ஆலு ரோஸ்ட். வெந்ததுக்கு அப்புறம் தான் உருளைக்கிழங்கு தோல் உரிக்க போகிறோம். அதனால் இதை வந்துட்டு அலசிட்டு கொண்டு வாங்க. சுத்தமாக அலசிட்டு தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வாங்க. உப்பாமா இது? அது அது உப்பு. லைட்டர் இது இருக்கா? தண்ணி ஊற்றுறோம். உப்பும் இப்போ வந்து
இதை வந்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி எடுங்க. ரெண்டு போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு விசில் வந்தால் போதும். இந்த குக்கர் எடுத்து அந்த பக்கம் வைங்க. ஆவிலாம் வெளியே வரட்டும். ஓகே, இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே வெந்திருக்கும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு எடுத்து தோல் உரிக்க போகிறோம். பாதாம் பருப்புலையும் தோல் உரிக்கணும், உருளைக்கிழங்குலையும் தோல் உரிக்கணும். மஷ்ரூம் வந்துட்டு குக்காய் ரெடியாக இருக்கும். சரிங்களா? இதை வந்துட்டு இப்போ நல்லா வெந்திருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து தோல் உரிக்க போகிறோம் இப்போ. சரிங்களா? சரி. வந்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டிடலாம். இது வந்து உரிச்சி போடுங்க. பொட்டேட்டோ தோல் சீவிட்டு வேக வைக்கக்கூடாதாம்மா? பொட்டேட்டோ தோலை எடுத்துட்டு வேக வைக்கக்கூடாதா? தோல் எடுத்துட்டு வேக வைக்கக்கூடாது. பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் பரவாயில்ல. அந்த மாதிரி சின்னது வைக்கக்கூடாது. சின்ன உருளைக்கிழங்குன்றதுனால நம்ம வந்துட்டு உரிச்சோம்னா சீக்கிரமாக வரும். ஏன்னா கையில் உங்களுக்கு தோல் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் உரிச்சிச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு தோல் வந்துடும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் வந்துட்டு தோல் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து தேவைப்படும் போது இந்த பொட்டேட்டோ மாதிரி ஸ்டீம் பண்ணி உள்ளே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். டக்குன்னு தேவைப்படும் போது எடுத்துகிட்டு கெட்டு போகாது. ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேக வைக்கும் போது லைட்டாக கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா வந்துடும். இந்த பாதாம் அதை மாதிரி நம்ம வேக வச்சதுனால டக்குன்னு எடுத்தால் உடனே வந்துடும். ஸ்கின்னை இப்படி நீங்கள் அழுத்திட்டு ஒரு பக்கம் கீழிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுது. உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சாச்சு, பாதாம் பருப்பும் உரிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு கடாயை வச்சு எண்ணெய் விட போகிறோம். கடாய் வை. கடாய் நல்லா காயிட்டும். கடாய் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் விட. நல்லெண்ணம்மா? ஓகே, பரவாயில்லையா? உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுதான். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது இல்லையா? களி கூட உளுத்தங்களி நல்லெண்ணெயில் தான் கிண்டி தருவாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம். யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு என்னம்மா பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் டிவி தான் பார்ப்பேன். டிவி? ஆமாம். ஓகே. கிராஃப்ட்டு க்ரோஸா போடுவேன். ஓகே. பேக் பின்னுவேன், ஒயர் பேக்கு அதெல்லாம் செய்வேன். அது போக பேர குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு வீடு க்ளீன் பண்ணிக்குவேன். ஓகே ஓகே, அந்த மாதிரி. ஆமாம், ஃபுல்லாக இல்லத்தரசி, கம்ப்ளீட் இல்லத்தரசி. ஆமாம்மா. வெரி குட். வெரி. கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு, இப்போ உளுந்த பருப்பு போட்டிருக்கோம். இப்போ கருவேப்பிலை, அடுத்தது இடிச்சு வைக்கிற பூண்டு.
இந்த பூண்டும் உளுந்தும் நல்லா கலர் வரணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட போகிறோம். சரி, உளுந்து கலர் வந்துருச்சு. பூண்டு வந்துடுச்சு. வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு பச்சை மிளகா. இது வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். சரி, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? நான் இஞ்சி பூண்டு விழுது போடுவேன், வெங்காயம். இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா இதான் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணதே பண்ணதே இல்ல. வெரி குட். அப்ப இன்னைக்கு இது வந்து உங்களுக்கு புது டிஷ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஆமா, வெறும் பொட்டேட்டோ போட்டு தான் பண்ணியிருக்கோம். பட்டாணி போடுவோம் கூட. உங்க வீட்டில் இருந்ததெல்லாம் வச்சு நானா கிரியேட் பண்ண ஒரு டிஷ். இதுவே என்ன பண்ணணும், நம்ம உடனடியாக பண்ணணுன்றதுக்காக உருளைக்கிழங்கு கூட சேர்த்து வேக போட்டோம். இது நம்ம பண்ண போகிறோம் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தண்ணியில் ஊற போடலாம். அது பச்சை தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நைட்டே ஊற போட்டிங்கன்னா காலையில் நீங்கள் அப்படியே தோல் ஊறிச்சிடலாம். உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பச்சையாக இருந்தால் எப்படி இருக்கும், பச்சை முந்திரி எப்படி இருக்கும், அதே மாதிரி நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு எங்கே இருக்குமா? பக்கத்தில் இருக்குமா? இதை இஞ்சி பூண்டு போட்டோம். இப்போ நம்ம வந்து தக்காளியை போட போகிறோம். உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம், அதனால இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிட்டா போதும். மஞ்சத்தூள் எங்கே இருக்குமா? இங்கே இருக்குமா? மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளா? தனி மிளகாத்தூள். நீங்களே அரைக்கிறதா கடையில் வாங்குறதா? நாங்களே அரைக்கிறது. மிளகா வாங்கி காய வச்சு அரைப்பீங்களா? கொஞ்சம் தண்ணி எடுக்குமா? அந்த உருளைக்கிழங்கு, முந்திரி, இது பாதாம் பருப்பு, மஷ்ரூம், இதெல்லாம் வந்துட்டு மஷ்ரூம் வந்துட்டு கட் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுங்க. பாயில் பண்ணிங்கன்னா அந்த இது வந்துட்டு அப்படியே சுருங்கிடும். பெருசாக இருந்தது பார்த்தீங்களா, கொஞ்சம் பாயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுருங்கிடும். இது நல்லா அந்த ஜூஸ், அந்த தண்ணியெலாம் போயிட்டு அந்த பொட்டேட்டோ ஏற்கனவே பாயில் பண்ணியிருக்கோம். மேஷ் பண்ணுற அளவுக்கு பாயில் பண்ணாமல் தோல் உரிக்கிற அளவுக்கு பாயில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜூஸில் வந்து அது ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடும். நீங்கள் ஒரு விசில் விட்டுட்டு குக்கர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இதே ஒரு 2 விசில் 3 விசில் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உருளைக்கிழங்கு வந்து 2ஆக உடஞ்சி போய் வெடிச்ச மாதிரி ஆகிடும். வெடிச்சு மேஷ் ஆகிடும் ஃபுல்லாக அதில். அப்போ உங்களுக்கு சாப்பிடும்போது இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸாக வந்துட்டு தெரியாது. இதுக்கு வந்துட்டு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். சிம்பிள் டிஷ், ஈஸியாக பண்ணலாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜெனரலாக வந்து உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரேர் இல்லைங்களா? இப்போ நீங்களே இத்தனை வருஷம் ஆகுது. வாட் இஸ் ஒரு ஏஜ்மா? இப்போ உங்கள் ஏஜ் 66 வயசு. எத்தனை வருஷமாக சமைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் மேரேஜ் ஆனதுலேருந்து சமைக்கிறேன் 45 வருஷமா. 45 வருஷமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் சாப்பிட்டதே கிடையாது? சாப்பிட்டதும் இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. இப்போ வந்துட்டு இது நல்லா அந்த ஜூஸ் நம்ம தண்ணி விட்ட பார்த்தீங்களா, அந்த ஜூஸ் எல்லாம் அதில் போயிட்டு பைண்ட் ஆகிடுச்சு பாருங்க. நல்ல ஃபுல்லாக திக்காக ட்ரை ஆகிடுச்சு. நல்லா பொட்டேட்டோவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொத்தமல்லியை வந்துட்டு தூவி ஒரு பெரட்டலாம்.
உப்பு வந்து இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு உப்பு செக் பண்ணுறதுனா செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன், அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். தாங்கம்மா, சாப்பிட்டு பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச். இந்த காம்பினேஷன் நான் செய்ததே இல்லை. தேங்க்யூ வெரி மச். என்னோட 45 வருஷ சர்வீஸ் சமையலுக்கு முதல் தடவை இது. தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச். உங்கள் கூட சமைச்சது, உங்கள் கிச்சனில் வந்து சின்ன கிச்சனாக இருந்தாலும் பண்ணது, எனக்கு உங்கள் கூட நின்று சமைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் நான் இந்த அண்ணா நகர் வரும்போது உங்களை கண்டிப்பாக நான் வந்து மீட் கண்டிப்பாக வரணும். நானும் சவேரா வரும்போது உங்களை கண்டிப்பாக கண்டிப்பாம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச்மா. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிம்மா. பாதாமி ஆலு ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, காளான், பாதம் பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி துவையல், உப்பு, எண்ணெய் மற்றும் பூண்டு. குக்கரில் உருளைக்கிழங்கு, காளான், பாதம் பருப்பு மற்றும் உப்பு போட்டு தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும். அதற்குள் வெங்காயம், தக்காளியை நறுக்கிக் கொள்ளவும். குக்கரில் இருந்து தண்ணீரை வெளியேற்றி உருளைக்கிழங்கு, பாதாமை உரித்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நன்றாக வதக்கவும். பிறகு அதனுடன் இஞ்சி துவையல், தக்காளி, உப்பையும் போட்டு நன்றாக வதக்கவும். சிறிதளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தண்ணீர் விட்டு வேக வைத்த காய்கறிகளை அதனுடன் சேர்த்து நன்றாக கிளறி மேலும் கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டும். இப்பொழுது பாதாமி ஆலு ரோஸ்ட் ரெடி.